ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு வெங்கடேசன் சார் புக்கில் இருக்கிறது 1885 1947 வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகும். இது உண்மையில் ஒரு தேசிய நிறுவனமாகும். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாரரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, மாகாண அளவிலான அமைப்புகள் உருவாக்கப்படும். இந்த மாகாண அளவிலான அமைப்புகள் உருவாக்கப்பட்டது தான் அகில இந்திய அளவில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது 1884 மே 16 என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அந்த சென்னை மகாஜன சபைங்கிறது வீரராகவாச்சாரியா, அனந்தசார்லு, ரெங்கையா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ரங்கையா அப்படிங்கிறவர் தான் சென்னை மகாஜன சபையோட தலைவர், முதல் தலைவர் அப்படிங்கிறவர். சென்னை மகாஜன சபையோட செயலராக அனந்தசார்லுவை அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. தென்னிந்தியாவில் தெளிவான நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு அப்படின்னா சென்னை மகாஜன சபையை தான். சென்னை மகாஜன சபையோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, குடிமை பணிக்கான தேர்வுகள் இந்தியாவிலையும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும், லண்டனில் இருக்க இந்திய கவுன்சிலை மூடணும், வரிகளை குறைக்கணும், குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதான். இந்த கோரிக்கைகள்லாம் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சு பிற்காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கைகளாக மாறுது. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா, அது எப்படி உருவாகுது அப்படின்னா, சென்னை அடையாரில் பிரம்மஞான சபையோட கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும். பிரம்மஞான சபைங்கிறது 1875 தான் மேடம் பிளவாட்ஸ்கி அம்மையாரும் ஹெச்எஸ் ஆல்காட் 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் தான் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1886 இந்த பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, அது சென்னை அடையாருக்கு இடம் மாற்றிருப்பாங்க. இடம் மாற்றினதுக்கப்புறம் எல்லாமே இங்கே சென்னையில் தான் நடக்கும். அப்போ 1884 டிசம்பரில் சென்னை அடையாரில் பிரம்மஞான சபையோட கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. நடந்ததுக்கப்புறம் அந்த இதில் இந்தியாவோட பல்வேறு பகுதியிலேருந்து வந்த பிரதிநிதிகள்லாம் அந்த பிரம்மஞான சபையோட கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணப்போ தான் திவான் ரகுநாத ராவ் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டில் உட்காந்து இந்தியாவுக்குன்னு பல்வேறு பகுதியிலேருந்து வந்த பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு பொதுவான அமைப்பை ஏற்படுத்தணும், அந்த பொதுவான அமைப்புக்கு மாநில கிளைகளையும் தொடங்கி அடுத்த ஆண்டு இறுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தீர்மானம் அப்படிங்கிறது செயல் வடிவமாக மாறத்துக்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆங்கிலேயர ஓய்வு பெற்ற அதிகாரியான ஆலன் ஆக்டிவின் ஹியூயும் என்பவரால் பம்பாயில் உருவாக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு தான் பம்பாயில் WC பானர்ஜி தலைமையில் முதல் மாநாடும் நடந்துருது. முதல் மாநாட்டில் மொத்தம் 72 பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 72 பிரதிநிதிகளில் 21 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, 16 பிரதிநிதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் சார் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டென்த்து புக் இருக்குல்லையா, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துக்குவோம். மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த முதல் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, சென்னை டிரோசியன் சங்க தலைவராக இருக்க டிஎஸ் ஒயிட் அப்படிங்கிறவரும், சென்னை கலெக்டராக இருந்த ரகுநாத ஐயர் அப்படிங்கிறவரும், பேராசிரியர் கே சுந்தரராமன் அப்படிங்கிறவர், திருவள்ளூர் டிஎன் ஐயர் இவங்கெல்லாம் பார்வையாளராக போயிருக்காங்க. முதல் தலைவராக WC பானர்ஜி இருக்கார் இல்லையா, அவரோட பெயரை வழிமொழிந்து மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்த பெருமை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ் சுப்பிரமணிய ஐயர் இருக்கார் இல்லையா, அவரை தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. ரெண்டாவது காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது கல்கத்தாவில் தாதாபாய் நௌரோஜி தலைமையில் நடக்குது. அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு சென்னையிலேருந்து 47 பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க போய் கலந்துக்கிறாங்க. மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் மாநாடு. ஏன்னா முதல் முஸ்லீம் தலைவர் ஃபக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் சென்னையில் நடக்குது. சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் இருக்க மைக்கீஸ் தோட்டத்தில் நடக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காங்கிரஸ் மாநாடு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முதன்முறையாக திறந்த வெளித்திடலில் அலங்கார பந்தலில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்கான செலவின் பெரும்பகுதி அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட வசூலித்த பணமாக தான் இருக்குது. இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் ராவ் சாஹிப் மூக்கராஞ்சாரியா இருக்கார்ல, அவர் தமிழில் பேசி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறாரு, பாராட்டும் வாங்குறாரு.
சென்னை கவர்னராக இருந்த கன்னிமாரா பிரபு அப்படிங்கிறவர் சென்னை மாநாட்டில் கலந்துக்கிட்ட எல்லா பிரதிநிதிகளுக்கும் சிறப்பு விருந்து அப்படிங்கிறது கொடுக்குறாரு. இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக ராஜா சர்டி மாதவராவ் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த மாநாட்டோட வரவேற்பு குழு செயலராகவும் இந்திய பத்திரிகையின் நிறுவனர்களில் ஒருவராக இருந்த விஜயராகவாச்சாரியா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழில் காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற ஒரு சிறு புத்தகத்தை எழுதி அதை விற்று அதில் கிடைச்ச காசை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாநாட்டுக்காகவே செலவு பண்ணிடுறாங்க. அதனால் இந்த காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது சென்னையில் எதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் நடக்குது அப்படின்னா 1887 ஃபக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடக்குதா, அதுக்கப்புறம் 1894 ஒன்று நடக்குது, 1898 நடக்குது, 1908, 1923, 1927 இந்த எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்னையில் மட்டும் மொத்தம் 6 காங்கிரஸ் மாநாடுகள் அப்படிங்கிறது நடக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் யாரெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1920 சேலம் சி விஜயராகவாச்சாரியா இருக்கார் இல்லையா, அவர் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் தான். அதே மாதிரி இந்த சேலம் சி விஜயராகவாச்சாரியா இருக்கார்ல, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாதத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர். அடுத்து 1926 கவுகாத்தில காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதை யார் தலைமை ஏற்றிருப்பா அப்படின்னா சீனிவாச ஐயர் இருக்கார்ல, அவர் தலைமை ஏற்றிருப்பார். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அப்போ தமிழ்நாட்டிலிருந்து தலைமை ஏற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 2 பேர். ஒருத்தர் சேலம் சி விஜயராகவாச்சாரியா, இன்னொருத்தர் சீனிவாச ஐயர். ஆனால் இந்த புக்கில் 1920 கவுகாத்தில காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும், அதோட தலைவராக விஜயராகவாச்சாரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தவறு தான். 1920 நாக்பூரில் தான் அந்த மாநாடு நடக்கும். அதுக்கு தான் சேலம் சி விஜயராகவாச்சாரியா அப்படிங்கிற ஒரு தலைவராக இருப்பார். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறாங்க. மிதவாதிகள் அப்படின்னா யார் அப்படின்னா யாரெல்லாம் கோபாலகிருஷ்ண கோகலேவா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாமே தமிழ்நாட்டு மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் பாலகங்காதர திலகரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் இல்லையா, அவருக்கு வழக்கரமாக திகழ்ந்தவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த VS சீனிவாச சாஸ்திரி அப்படிங்கிறவர். அவர் மிதவாதிக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட தலை சிறந்த மிதவாதி அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா GA நடேசன் இருக்கார்ல, அவர் தான். GA நடேசனார் அப்படிங்கிறவர் இந்தியன் ரெவ்யூ பத்திரிகையோட ஆசிரியர் அப்படிங்கிறவர் தான். 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் போடுறாங்க. அந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் விளைவாக இந்த மிதவாதிகள்லாம் சென்னை சட்டமன்றத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிற அந்த மிதவாதியும் சிவகாமி ஐயர் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1914 முன்னாடியே சென்னை மாநில ஆட்சிக்குழுவில் பொறுப்பேற்ற முக்கியமான மிதவாத தலைவர்களாக இருக்காங்க. மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க விடுதலைக்காக போராடுறதை காட்டிலும் சட்டமன்றத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் மிதவாதிகளிலிருந்து பிரிஞ்சு தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேக அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த மாண்டேக அறிக்கையை தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள் ஆதரித்து அந்த இரட்டை ஆட்சியையும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் அதை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதியான சீனிவாச சாஸ்திரி இருக்கார்ல, அவர் ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சத்தியாகிரக போராட்டத்தில் இருந்தும் ஒதுங்கியும் நிற்கிறாரு. அந்த மிதவாதிகள்ங்கிறவங்க ரவுலட் சட்டத்தை மட்டும் இல்லாமல் அதுக்கான நேரடி நடவடிக்கையும் கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டோட தீவிரவாதிகளோட ஆதரவை தான் பெறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் அர்னால்டு அப்படிங்கிறவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டோட தீவிரவாதிகள் யார்? பாலகங்காதர திலகர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டோட தீவிரவாதிகள். நம்ம சேலம் சி விஜயராகவாச்சாரியா இருக்கார் இல்லையா, நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர். அவர் தான் தமிழ்நாட்டோட தீவிரவாதத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர். அவரோட பாசறையில் பயிற்சி பெற்ற நம்ம ராஜாஜி இருக்கார் இல்லையா, அவர் சேலத்தை தென்னாட்டின் பூனாவாக கருதியவர். அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திலகரை ஃபாலோ பண்ணி தீவிரவாதிகளாக செயல்பட்டவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க TM நாயர் அப்படிங்கிறவர், கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவர், ராமசாமி ஐயங்கார், T ரெங்காச்சாரி இவங்க எல்லாமே தமிழ்நாட்டோட தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க. தீவிரவாதிகளிலிருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்க. இந்த பயங்கரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிற அமைப்பையும் 1906 இந்தியா விடுதிங்கிற முகாமையும் உருவாக்குறாங்க. இந்த விடுதிகள்லாம் எதுக்காக அப்படின்னா புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கே கொடுக்குறாங்க, இந்த லண்டனில் இருக்க ஹோம் ரூல் லீக்லையும் இந்தியா விடுதி இருக்கு இல்லையா அதுலேயும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பயங்கரவாதிகளுக்கான
புரட்சிகர நடவடிக்கைகள் கொடுத்து அறிமுகமும் பயிற்சியும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து வாவேசு ஐயர், டிஎஸ்எஸ் ராஜன், எம்பிடி ஆச்சாரியா இவங்க எல்லாமே இந்தியா விடுதியில் வந்து பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்க. அந்த இந்தியாவுக்காக தமிழ்நாட்டிலேருந்து போராடிய பயங்கரவாதிகளில் வாவேசு ஐயர், வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, ஆச்சாரியா இவங்களை பற்றி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக டீட்டெயில்டாக பார்க்கலாம்.